என்னடா பிரதீப் ரங்கநாதன், துருவ விக்ரம், சாண்டி மாஸ்டர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுருக்காரு சாண்டி மாஸ்டர். தளபதியுடைய லியோ படத்துல ஒரு சின்ன வில்லனா சாண்டி நடிச்சிருப்பாரு. அந்த வில்லன் ரோல்ல பக்காவா பொருந்தி இருப்பாரு, எல்லாரையுமே பயமுறுத்தி இருப்பாரு. அதை பார்த்த மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாருமே இவரை நம்ம படத்துக்கு வில்லனா கேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க போல. அப்படிதான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மலையாள படமான லோகா படத்துலையும் அவர் நடிச்சிருந்தாரு. அந்த படம் 300 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சுச்சு. அதோட இவருடைய நடிப்பு வெகுவாக பாராட்டப்பட்டுச்சு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கிஷ்கிந்தாபுரி அப்படிங்கிற தெலுங்கு படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு. அந்த படத்துல ஒரு சைக்கோ பேயா அவர் நடிச்சிருப்பாரு. என்னங்க மனுஷன் இப்படிலாம் ஒரு மனுஷன் நடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய லிமிட்டை தாண்டி நடிச்சிருக்காரு. நம்மளை அப்படியே பயமுறுத்திட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கேரக்டர் பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை, உண்மையிலே அப்படி ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்ணு முன்னாடி அந்த படம் காட்டியிருக்கோம். அதுக்கு முக்கிய காரணம் வேற யார், சாண்டி மாஸ்டர் தான். அவருடைய நடிப்பு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டிங்கன்னா, அவர் தமிழ் ஆளு. தமிழ் டைரக்டர்ஸ் தான் வாய்ப்பு குடுக்கணும். ஆனா, இங்க இருக்கக்கூடிய தமிழ் டைரக்டர்ஸ் எல்லாம் யாருக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க? வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் வாய்ப்பு குடுக்குறாங்க. மிஞ்சி போனா ஜிபி முத்துக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க. இவர மாரி நல்லா உழைக்கக்கூடிய, நல்லா நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு வாய்ப்பே குடுக்க மாட்றாங்க. சாண்டி மாஸ்டர் இங்க வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும். ஹீரோவாவே வச்சு இவர படம் பண்ணலாம். யாராவது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கப்பா. சூப்பரா நடிக்கிறாரு.